குற்றச்சாட்டுகள் எந்தவித சந்தேகமும் இன்றி நிரூபிக்கப்பட்டிருப்பதால் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட 9 பேரும் குற்றவாளிகள் என்று நீதிபதி பரபரப்பான தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த வாசுகி அவர்கள் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். மேடம் வணக்கம். 9 பேரும் இந்த வழக்கில் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, உங்களுடைய கருத்து? 9 பேரும் குற்றவாளிகள்னு ரொம்ப தெளிவான முடிவுக்கு நீதிமன்றம் வந்திருப்பது உண்மையிலேயே குறிப்பாக கூட்டு பாலியல் வன்முறை, தொடர்ச்சியான பாலியல் வன்முறைங்கிற 2 வந்து ரொம்ப தெளிவாக நிரூபிக்கப்பட்டிருக்குங்கிறது தான் அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்லி இருக்க விஷயம். இது ரொம்ப நீதிமன்றத்தை பாராட்டணும். இதுல முக்கியமாக 2 தரப்பினர் பாராட்டப்படவே நினைக்கிறேன். ஒண்ணு பாதிக்கப்பட்ட பெண்கள் ஒருவர் கூட மிரட்டலுக்கோ அல்லது சமூக அவமானத்திற்கோ பயந்து பிறழ் சாட்சியாக மாறவில்லை. கடைசி வரை உறுதியாக தங்கள் தரப்பு நியாயத்தை எடுத்து வைத்தார்கள். அப்படிங்கறதுனால உண்மையிலேயே அவங்களை பாராட்டணும். 2வது பாராட்ட வேண்டியது தமிழக மக்கள். ஒரே நபராக ஒரே குரலாக இந்த நடந்த உடனே அனைவரும் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆதரவாக நின்று ரொம்ப அதிகமா எழுப்பினாங்க. பல்வேறு அரசியல் கட்சிகள் போன்ற அமைப்புகள் எல்லாமே களத்துக்கு வந்து இந்த நீதிக்கான குரலை எழுப்பியது என்பதும் பாராட்டப்பட வேண்டிய விஷயமாக நான் பார்க்கிறேன். மேடம், இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்ட பெண்கள் தைரியமா வெளியில வந்து சாட்சியங்களை சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஏத்த ஒரு பாதுகாப்பும் காவல்துறை சார்பா செய்யப்பட்டிருக்கிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, பொதுவாகவே காவல்துறையினுடைய கடமை அது. சட்டமும் அதுதான் சொல்லுது. அவங்க சம்பந்தப்பட்ட விவரங்கள் வெளியிடப்படக்கூடாதுன்னு. மேல இதை காவல்துறை முறையாக செய்தது. ஆனா பாண்டியராஜன் எஸ்பியாக இருந்தபோது பாதிக்கப்பட்ட பெண்ணோட பேரை அவரு பிரஸ் மீட்ல சொன்னாரு. அப்ப எங்களுடைய ஜனநாயக மாதர் சங்கம் சிபிஎம் பெரிய ப்ரொடெஸ்ட் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். பெண் வழக்கறிஞர்களும் அதை ஒரு கேஸ் ஆக்கினாங்க. அதுக்கு பிறகு அவரு டிரான்ஸ்பர் பண்ணப்பட்டார். காவல்துறை கான்பிடென்ஷியாலிட்டி மெயின்டைன் பண்ணல. அந்த விஷயத்த வெளியே சமாச்சாரமும் இதுக்குள்ள இருக்கு. ஆனா அதுக்கு பிறகு முறையாக அந்த பெண்கள் பாதுகாக்கிறதும் இருக்கு. இந்த வழக்கு தண்டனையா என்ன மாதிரி தண்டனை வழங்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? பொதுவாக இப்ப வர்மா கமிட்டி, நிர்பயா வர்மா கமிட்டி பரிந்துரை இதுக்கெல்லாம் பிறகு அதிகபட்ச தண்டனை நம்ம ஆயுள் தண்டனை இயற்கையாக அப்படிங்கிற ரீதியில 14 வருஷம் இல்ல, இயற்கையாக சாகும் வரை அப்படிங்கிறது இருக்கு. அந்த மாதிரியான தண்டனை கிடைப்பதுதான் பொருத்தமாக இருக்கும். இனிவரும் காலங்கள்ல இந்த தீர்ப்பு ஒரு பாடமா இருக்குமா? இன்னும் மேற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? பெண்கள் மீதான வன்முறைய ஒரு சம்பவமாக எடுத்து அதுல அந்த நேரத்துல குற்றவாளிகளாக இருக்கிற 3 பேர், 4 பேர், 8 பேர், 9 பேர் அவர்களுக்கு என்பதோடு நிறுத்தி விடாமல் மீதான வன்முறைக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. சமூக காரணங்கள் இருக்கார காரணங்கள் பற்றிய ஆணாதிக்க பார்வை இருக்கு. சேர்த்து கையாளுவது போன்ற ஒட்டுமொத்த அணுகுமுறை அரசிடம் தேவைப்படுகிறது. அதே போல காவல்துறையினுடைய அணுகுமுறை சில வழக்குகள்ல மிகச் சிறப்பாகவும், சில வழக்குகள்ல பாதிக்கப்பட்ட பெண்கள் எதுக்குடா கேஸ் கொடுக்க வந்தோம் என்கிற நிலைமைக்கு தள்ளுவதால காவல்துறை மத்தியில் பால் நிகர்நிலை அணுகுமுறை இது சம்பந்தமாக கூடுதலாக நம்ம தொடர்ச்சியாக சொல்ல வேண்டியிருக்கு. ஒவ்வொரு சமூகம் வீதிக்கு வரணும், குரல் கொடுக்கணும், நியாயத்துக்காக போராடணும். அந்த சமூக அழுத்தம்ங்கிறது இருக்கும். அதனால அதுவும் வேண்டி இருக்கு. பாடப்புத்தகங்கள் மீடியாங்களும் சேர்ந்து அதுல வர வேண்டிய பாதிப்பு ஒரு இது நம்முடைய மான அவமானம் சம்பந்தப்பட்டது இல்ல. இதை தாராளமாக வெளியே சொல்லலாம், நீதிக்காக போராடலாங்கிற உணர்வு பாதிக்கப்பட்ட அனைத்து பெண்களுக்கும் வர வைப்பதற்கான ஒரு உகந்த சூழ்நிலையையும் உருவாக்க வேண்டியிருக்கு. நிறைய ஹெல்ப் லைன்கள் தேவைப்படுது. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட நன்றி மேடம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.